Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். என்பிலாதனே வேல்போல காயுமே அன்பிலாதனே அறம். இந்த திருக்குறள் போலதாங்க சில மனிதர்களோட வாழ்க்கையும். இவர்தான் முத்துசாமி, கொஞ்சம் முன்கோவி, சுயநலவாதி. இவர் செல்வம், அப்பாவி, ரொம்ப நல்லவர். விவசாயிகளான இவங்க 2 பேத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை. தம்பி, நம்ம ராவுத்தர் உரக்கடையில் 5 மூட்டை யூரியா சொல்லியிருக்கேன், போய் எடுத்துகிட்டு வா. நாளைக்கு காலை வயலுக்கு எடுத்துகிட்டு போனோம். அவர் எங்கன்னா வெளியில் போயிட போகிறாரு. நீ போய் வெளியில் சுத்தாமல் சீக்கிரம் எடுத்துன்னு வந்துடு. சரிப்பா. என்னங்க, நடவுக்கு ஆள் சொல்லிட்டீங்களாங்க? அதெல்லாம் காலையிலேயே சொல்லிட்டோமா, ஏன் கேட்குற? மழை வேற வர மாதிரி இருக்குங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எதுக்கும் பயப்படாத, நல்லதே நடக்கணும், நடக்கும், கவலைப்படாத. என்னமோ கடவுள் விட்ட வழி. அப்பா, முத்து இருக்கிறான்ப்பா. முத்து ஸ்கூல்ல என்கிட்ட பேசவே மாட்டான்ப்பா. அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அதெல்லாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்பா. ஏய் நில்லப்பா. ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதில் வழி இல்லைன்னு. கொஞ்சோண்டு வழி தான்டா கேட்டேன், இதுக்காக 10 ஏக்கர் சுற்றி போக சொல்லிடா. ஏய், எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு அறிவு இருக்காதாடா? சோத்துக்கு உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க? காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்குமே, உங்களுக்கு புரியல? பேசாமல் நம்ம ஒத்து போயிடலாம்டா, நம்ம பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கடா. அப்படியா? என் பையனுக்கும் சொல்லி வளர்ப்பேன்டா, வழி விட்டுறாதேன்னு. போடா. டேய் முத்து, நல்லா பார்த்துக்கடா, எந்த காலத்தையும் உங்களுக்கு வழி விட்டுறக்கூடாது. நீ எவ்வளோ நாளைக்கு தாங்க இந்த பாடுபடுறது? கடவுளுக்கு கண்ணே இல்லையா? எல்லாமே நல்லதாக நடக்குமா, கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்குங்க, பத்திரமா போங்கடா. போங்கடா போங்க, என்றைக்காக இருந்தாலும் 3 நாளாக எனக்கு தான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி போனீங்கன்னு பார்க்கலாம். என்ன முருகேசா,
செல்வத்துக்கு செல்வம் சேர்க்க ரொம்ப பாடுபடுற போல இருக்கு. இப்போ தெரியுதா விவசாயம் பண்ணுறது எவ்வளோ ஏம்பா கஷ்டம். பங்காளி உதவினாலும் பக்கத்து வீட்டுக்காரன் உதவுவான்னு சொல்லுவாங்க. நீ என்னப்பா சண்டை போட்டுட்டு இருக்க? கண்ணு கேட்டின தூரம் உன் இடம் தான். நம்ம தோண்டு கொடுத்தா எல்லாருக்கும் வசதியா இருக்கும். நீ என்னப்பா முறுக்கிட்டு தெரியுற? யாரு முறுக்கிட்டு தெரியுறா? நான் தான் சொன்னேன்ல, கொடுத்துட்டு போக சொல்லு. 5000 ரூபாய் ஏக்கராக்கு. இல்லை எடுத்துக்கிட்டேன் என் நிலத்தை. ஏக்கராக்கு 5 லட்சம் தான். பரமசிவ கழுத்துல பாம்பு மாதிரி பேசுறியாடா, அநியாயம்டா. நியாயம் அநியாயத்தை பார்த்தா இந்த உலகத்தில் வாழ முடியாது. என்னமோ போடா, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான். சார் வந்துட்டுவேன் சார். வைப்பா பேசிக்கலாம், சீக்கிரம் வா. ஓகே சார். சார் இந்த முத்துசாமி மட்டும் பார்த்தீங்கன்னா நிலத்தை விற்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிருக்காப்ல சார், என்ன பண்ணலாம்? சரி விடுப்பா, எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி அவனுடைய எதிரி செல்வத்துக்கிட்ட நானே பேசி முடிக்கிறேன். ரோட்டு மேலே நிலத்தை வச்சுக்கிட்டு அவனுங்களும் பழைக்க மாட்டேங்கிறானுங்க, நம்மளையே 4 காசு பார்க்க விட மாட்டேங்கிறானுங்க. கரெக்டாக சொன்னீங்க சார். இந்த இடம் முடிச்சிட்டா இதுக்கு பின்னாடி இருக்கிற இடம் ஃபுல்லாக நமக்கு தான். ஓகே சார். வணக்கம் செல்வம், என்ன பார்க்குறீங்க? எல்லாம் நல்ல செய்தி தான். சேர் எடுத்து போடுங்க, உட்காந்து பேசலாம். சுமதி, சேர் எடுத்துட்டு வாமா. வாங்க வாங்க. இந்த ஆட்டோ கொஞ்சம் பாருமா. சரிங்க சுமதி, இந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு அங்கே கட்டுமா. என்ன செல்வம், நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? செல்வம், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. உன் இடத்த எனக்கு விலைக்கு கொடுத்துரு. உனக்கு பின்னாடி இருக்கிற இடத்தெல்லாம் நான் வாங்கிடுவேன். நீ என்ன விலை கேட்குறியோ அதை நான் கொடுத்துட்றேன். என்ன சொல்கிற? என்ன யோசனை? நீ மட்டும் எனக்கு அந்த இடத்த கொடுத்துட்டினா முத்துசாமி என் வழிக்கு வர வச்சிருவேன். நீங்கள் தைரியமாக முடிவு எடுத்து நல்ல செய்தியாக சொல்லி அனுப்பு. இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு நான் நல்ல செய்தியாக எதிர்பார்க்குறேன். என்னங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுங்களா? சொல்லு. சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாங்க. பா எப்படிப்பா ஒரு கதிரில் 182 நெல் இருக்கு? நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது 80 நெல் இருந்துச்சு. இப்போ அதை நான் 182 ஆகியிருக்கேன். சரிப்பா, நீ அதை அதிகப்படுத்தணும்பா. இது கம்மியாகும், நீ தான்ப்பா பார்த்துக்கணும். பண்ணுவியா? நான் பண்ணுவேன்ப்பா. அப்பா ஏன்பா அழுகுறீங்க? அழுகாதீங்கப்பா. அம்மா சொல்ற மாதிரி நம்ம நிலத்தை வித்துட்டே போயிடலாம்ப்பா. நிலத்தை விற்கிறதுக்கு கஷ்டமா? அந்த நிலத்தை கட்டிட்டு நம்ம என்னப்பா பண்ண போறோம்? இப்பெல்லாம் என்னால படிப்புல கூட கவனம் செலுத்த முடியலப்பா. கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்காரு. அப்பா முத்து இருக்கிறான்ப்பா, முத்து ஸ்கூல்ல என்கிட்ட பேசவே மாட்டான்ப்பா. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? சோத்துக்கு உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க? காலங்காலமாக சொல்லிட்டு இருக்குமே, உங்களுக்கு புரியல? ஏய் முத்து, நல்லா பார்த்துக்கடா. எந்த காலத்தையும் உங்களுக்கு வழி விட்டுறக்கூடாது. நீ என்ன செல்வம், ஊருக்காரெல்லாம் கூப்பிட்டு வந்தா உனக்கு வழி விட்டுருவனா? கடவுளுக்கு கண்ணே இல்லையா?
செல்வம், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உன் இடத்த எனக்கு விலைக்கு கொடுத்துரு. இப்பெல்லாம் என்னால படிப்புல கூட கவனம் செலுத்த முடியலப்பா. நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது 80 நெல் இருந்துச்சு. இப்போ அதை நான் 182 ஆகியிருக்கேன். நீ அதை அதிகப்படுத்தணும்பா. சென்னை மற்றும் சேலம் இடையே அந்த நெடுஞ்சாலைக்காக தமிழக அரசால் விவசாய நிலங்கள் கைப்பற்றப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இத்திட்டம் இன்னும் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என மத்திய அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சேலம் இடையே அந்த நெடுஞ்சாலைக்காக தமிழக அரசால் விவசாய நிலங்கள் கைப்பற்றப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பா இங்க வந்து இந்த வீடியோ பாருங்க. என்னம்மா? ஹலோ, நம்ம நிலமெல்லாம் போக போகுதுண்ணே. நியூஸா வந்திருக்குண்ணே, உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. இதோ இப்போ உடனே பார்க்குறேன். இருக்கிற நிலமும் போச்சா? அண்ணே, விஷயம் தெரியுமாண்ணே? நம்ம நிலமெல்லாம் ஐஎஸ்ஆ போக போதாண்ணே. அப்புறம் எதுக்கு விவசாயம் பண்ணோம்? நாம மட்டும் ஏன் விவசாயம் பண்ணணும்? விவசாயத்தை விட்டு தொலைய வேண்டியதுதான். நான் உனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கேன். என்னை மன்னிச்சிட்டு செல்வம். முத்துசாமி, எதுக்கும் பயப்படாத. நீ நல்லா தான் இருப்ப. வருத்தப்படாத முத்துசாமி. என்ன யோசிக்கிற? நல்லதே நடக்கும். என்னடா தலைமுறையாக நாம் இவனுக்கு வழியே தரல, அசிங்கப்படுத்தியிருக்கோம், அவமானப்படுத்தியிருக்கோம், இவனே இறங்கி வந்து கேட்குறானேன்னு பார்க்குறியா? நான் உனக்கு வழி விடுறேன். என்ன பார்க்குற? என்னைக்கு உன் இடத்த ரியல் எஸ்டேட் காரனுக்கு விற்கலையோ நீ ஒரு விவசாயின்னு நிரூபிச்சிட்டப்பா. விவசாயிக்கு விவசாய துணை இல்லாமல் வேறு யார் இருப்பாப்பா? நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதப்பா. முத்துசாமி, எதுக்கும் பயப்படாத. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல். செல்வம், வணக்கம் செல்வம். உட்காருங்க. செல்வம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன்ப்பா. இத்தனை வருஷம் நீ பட்ட பாட்டுக்கு அந்த கடவுள் உனக்கு நல்ல பலனை கொடுத்துருக்காரு. அந்த முத்துசாமி உன்னை படுத்தின பாட்டுக்கு அவன் நிலமெல்லாம் ஐவேஸில் போயிடுச்சு. இப்ப அவனுக்கு இடம் நீ கொடுத்தாதான் அவனே உள்ள போக முடியும். விதியை பாத்தியா? சரி, அதை விடுப்பா. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? நாம 2 பேரும் பார்ட்னர் ஆயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். என்ன சொல்ற? அப்படியாப்பா?
எவ்வளோ பணம் வச்சிருக்க? பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை, இப்போ கூட அட்வான்ஸ் போட்டுக்கலாம். என்ன சொல்கிற? பணம் என்னப்பா பணம், இந்தாப்பா நகையே வச்சுக்கப்பா. டேய் பசங்களா, இங்கே வாங்கடா. இந்த பணத்தையும் நகையும் அந்த மண்ணில் போட்டு மூடி தண்ணி ஊற்றுங்க. என்ன இது, என்ன செல்வம் இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செல்வம்? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்பா பதறாத. இப்போ தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்கல்ல, ஒரு 4 நாள் கழிச்சு பார்ப்போம். முளைச்சி வந்ததுன்னா என் மொத்த நிலத்தையும் உனக்கே வித்துறேன். என்ன செல்வம் இப்படி பண்ணிட்டீங்க? கிளம்புயா, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். Ha 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 ha!